அனைத்து பாஜக வேட்பாளர்களுக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் 27 தொகுதிகளுக்கு 7 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாநில அரசியலுக்கு வரார். எப்படி பார்க்கிறீங்க? ஒரு சில மாதங்களுக்கு முன்பே அது திட்டமிட்ட விஷயம்தான். ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பே தான் போட்டியிடுவதற்கு உகந்த தொகுதி எது அப்படின்னு தேர்தல் தொடர்பான நிபுணர்கள், கருத்து கணிப்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் அவர் பேசி கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் இப்போ ஏற்கனவே அந்த நிபுணர்கள் கூறின 2-3 தொகுதியில ஒன்றுலதான் அவர் நிற்கிறார். அதனால இது எதிர்பார்த்ததுதான். ஓவராலாவே இந்த கம்ப்ளீட் லிஸ்டே எதிர்பார்த்த லிஸ்ட் தான். நான் அந்த வேட்பாளர்கள் பெயர் உள்பட சொல்றேன், எல்லாம் எதிர்பார்த்ததுதான். பெருமளவு மாற்றம் நடக்கல. மீடியால தான் அது பற்றின சர்ச்சைகளும் மற்றதும் அவங்கவுங்க கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்களே ஒழிய அந்த பிஜேபி க்ளோஸ் சர்க்கிள்ல தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் அப்படின்னு நல்லா தெரியும். என்டிஏவுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வேட்பாளர் பட்டியலுக்கு பிறகாக அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? நாங்க தொடர்பா நிறைய கள ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். இந்த அடிப்படையில எனக்கு தோன்ற சொல்றேன், பிஜேபிக்கு கொங்குல 7 தொகுதி, சவுத்துல 12 தொகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. 27ல 19 அவங்க ஓரளவு ப்ராமினென்டா இருக்கிற ஏரியால கிடைச்சிருக்கு. இதுல எங்களுடைய கணிப்புப்படி கொங்குல இருக்கக்கூடிய 7க்கு 7 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் அவங்க எப்படி களமாடுறாங்க அது இது நிறைய இருக்கு. இருந்தாலும் 7க்கு 7 ஜெயிக்க முடியும். சவுத்துல இருக்கிற 12ல 5 தொகுதிகள் திட்டவட்டமாக அவங்க ஜெயிப்பாங்க. இதுலயே 12 தொகுதி வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு இந்த ஏரியாவுக்குள்ளேயே நான் போகல. ஒன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும், இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ்ல தமிழக பிஜேபி அதனுடைய வரலாற்றுல முதன்முறையா டபுள் டிஜிட்ல தமிழக சட்டப்பேரவைக்குள் நுழையும் அப்படின்னு நான் திட்டவட்டமா சொல்ல முடியும். அதிமுக இந்த வாக்கு சதவீதம் என்பது பாஜகவினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமா உயர்ந்திருந்தது. அதை விட கூடுதலாக இந்த முறை அது அதிமுகவுக்கு பங்களிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? திட்டவட்டமா எதிர்பார்க்கலாம். இல்ல ஒண்ணும் இல்ல, இல்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. அதே போல ஏடிஎம்கே பங்களிப்பும் அவங்களுக்கு இருக்கணும்ல. அப்படி இருந்தா தானே அவங்களுமே ஜெயிக்க முடியும். அதனால மியூச்சுவலாவே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க. ஒருத்தர் பங்களிப்பு செய்யாமலும் ஒருத்தர் பங்களிப்பு செஞ்சுட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால 2 பேருக்குமே 2 பேருமே தேவை. அதை மறந்துடக்கூடாது. இப்ப கொங்கு மண்டலத்துல ஓரளவு பிஜேபி செல்வாக்கு பெற்று இருக்கிறது என்றால் அதே கொங்கு மண்டலம் தான் ஏடிஎம்கே செல்வாக்கு மண்டலம். 2 பேருடைய ஓட்டும் கலக்கிறப்பதானே இங்க வெற்றியை சாத்தியம். எல்லா இடத்தையும் அப்படித்தானே. மிக்க நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 7 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 27 தொகுதிகளில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பெண் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய மூத்த தலைவர்களுக்கான அந்த நேரடி போட்டி, களத்தில் போட்டியிடக்கூடிய மற்ற வேட்பாளர்களின் விவரங்கள் உள்ளிட்டவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவினாசி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மயிலாப்பூரில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள்.